வணக்கம் மேம். அறுசுவை நடராஜன் அவர் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் அண்ட் உங்களுடைய இல்லத்து விசேஷங்களுக்கெல்லாம் அவர் பணியாற்றி இருக்காரா? அப்போ இருந்த அனுபவங்கள் அண்ட் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நமஸ்காரம். நான் சுதா ரகுநாதன். அறுசுவை மாமா பற்றி சொல்லணுன்னே அவரை நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன்னா. ஸோ தேட் இட் செல்ஃப் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்வளவு எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு. அவர் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவர் வந்து ரொம்ப க்ளோஸ். மால்விகா வந்து அறுசுவை தாத்தான்னு பின்னாடியே ஓடின்னு இருப்போம். ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப அவரை பற்றி நினச்சிருந்தா, அவருடைய கன்சர்ன், அவருடைய நினைப்பு. அதாவது இப்போ வந்து ஒரு கச்சேரி வந்து அவள் வந்து சமையல் பண்ணுறா, நான் வந்து பாடுற ரிசப்ஷனுக்குன்னு மத்தியானமே யோசித்து விடாத அந்த பூவை கரெக்டாக அனுப்பிச்சு, அப்புறம் அங்கே வந்த ஒன்று பேக் பண்ணி கொடுத்து. ஏன்னா நான் வந்து கச்சேரி முடிஞ்சு யூஸ்வலாக சாப்பிட மாட்டேன்னா, ஸோ வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த யோஜனை இருக்கு இல்லையா, அந்த கேரிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது மனுஷன் வந்து எவ்வளோ வேணால் உச்சத்துக்கு போகலாம், எவ்வளோ ஃபேம் வேணாலும் அச்சீவ் பண்ணலாம், எவ்வளோ வெல்த் வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு மனிதாபிமான ஒரு சில குணாதிசயங்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் தான் எங்களுக்குள்ள அந்த ஒரு பந்தம் இருக்குது. அண்ட் கௌஷிக்கோட பூனல், என் பிள்ளையோட பூனலுக்கு அவர் வந்து ஒத்த கால நின்று பூனல் போட்டு தான் ஆனும். அவன் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கான் யூஎஸ்க்கு அந்த வருஷம். இல்லை நீ வந்து பூனல் போடாத அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி பூனலை வந்து எல்லா ஏற்பாடும் நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி நான் வெறுமை போய் இறங்கினேன், அவ்வளோதான். ஸோ அவாத்துக்கு விசேஷம் மாதிரி பண்ணார். அதே மாதிரி கௌஷிக்கோட கல்யாணத்துக்கும் வந்த கூட்டத்துக்கு வந்து சமாளிக்கணும்னு அந்த அறுசுவை ஃபேமிலி இருந்ததுனால என்னால் முடிஞ்சது. அவர் மட்டும் அந்த ஒரு அவர் மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலி முழுக்கவே எல்லாருமே, பொண்களும் சரி, பிள்ளைகளும் சரி, மாட்டு பொண்களும் மாப்பிள்ளைகளும் எல்லாருமே அங்கே இருந்து எல்லாரையும் எங்கள் ஃபேமிலி சார்பில் அவள் கவனிச்சிருந்தா. ஸோ இட் வாஸ் பாசிபிள் டு மேக் கௌஷிக்ஸ் வெட்டிங் அ வெரி கிராண்ட் மெமரபிள் ஒன். அது தவிர வந்து மாமாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னென்னா, என்னை வந்து தன் பொண்களோட இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து சங்கீதம் வந்து உயிர் மூச்சு. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. என்னுடைய குரு எம்எல்வி, அம்மாவோட குரு ஜிஎன்பி, அந்த காலத்துலேருந்து அவர் வந்து காஃபி ஆற்றி கொடுத்து துணி துவச்சி போட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன்னு கதையாக சொல்லிட்டு இருப்பார். ஸோ அது வீட்டுக்கு வந்து அந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த சங்கீதம் வந்து பிடிச்ச ஒரு காரணம் வந்து எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும்.